வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வீட்டிலேயே டேஸ்டான உளுந்தவடையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உளுந்த வடைக்கான உளுந்தை ஊற வைக்கும்போது உளுந்து நல்லா பொங்கி வரக்கூடிய உளுந்தாக இருக்கணும். உளுந்தை ஊற வைக்கிற நேரத்தை குறித்து வச்சுக்கிறணும். அதிக நேரம் ஊறினா வடை எண்ணெய் குடிக்கும், சுவையும் மாறும். அதிகமாக தண்ணி ஊற்றி ஆட்டினாலும் உளுந்த வடை ஒழுங்காக வராது, பிசுபிசுப்பாக இருக்கும். பச்சரிசி மாவை அதிகமாக உளுந்துடன் சேர்த்தா வடை கல்லாகிடும், சுவை இருக்காது. உப்பை அரைச்ச பிறகு சேர்ப்பது நல்லது. மிக்சியில் அரைப்பதை விட கிரைண்டரில் அரைச்சோம்னா அதிகமாக உபரியாக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் டம்ளரில் தலையை தட்டி 2 டம்ளர் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதனுடைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. துவரம் பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை ஒரு கிரைண்டரில் போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆட்டி தண்ணியை அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதை இடித்து இதோடையே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை சேர்த்துட்டு அதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்குனது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை அதையும் பொடிசாக கட் பண்ணி நல்லா சேர்த்து விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ ஈரக்கையால் தொட்டு பார்த்துருங்க. பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை அடுப்பில் ஒரு சட்டியில் ஊற்றி வச்சாச்சு. நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நடுவில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி போட்டுட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.